குலதெய்வ வழிபாடு நம்ம நிறைய பேர் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லைனா ரொம்ப வருஷம் கழித்து போகிறது, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா குலதெய்வத்தை வந்து நம்ம வேண்டிகிட்டு இருப்போம். நம்மளால் போக முடியலனா கூட நம்ம நேர்த்திக்கடனை வீட்டில் சேர்த்து வச்சுட்டு எப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோமோ அப்போ குலதெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம். ரெண்டாவது, நம்ம அமாவாசை அன்னைக்கு வீட்டில் குலதெய்வம் ஃபோட்டோ மாட்டியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அகல் விளக்கு எடுத்து அந்த நாள் முழுக்க அதை அணையாமல் அந்த விளக்கை ஏற்றி நம்ம என்ன பண்ணலாம்னா குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். டெய்லி விளக்கேற்றி சாமி கும்பிடலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது வந்து பெரிய அகல் விளக்கு, ஸ்பெஷலான விளக்கேற்றி நாள் முழுக்க நம்ம வந்து குலதெய்வத்துடைய அந்த அருள் கிடைக்கிறதுக்காக நம்ம வேண்டலாம். குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் அந்த குடும்பம் தலை தோங்கும், அதாவது அந்த குடும்பம் வாழையடி வாழைய அப்படியே முன்னாடி போகும்னு சொல்லுவாங்க இல்லையா. நல்ல செல்வ கடாட்சமாக, நல்ல கல்வி கடாட்சமாக, நல்லா சுபிச்சமாக இருக்கும் அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா பொருளை தேடி பொன்னை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். அதனால் நம்மளுடைய கல்ச்சர், அதாவது நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நாம் தெரிந்து கொண்டு நாம் அதை செய்வது மட்டுமல்லாமல் நம் பின்னாடி வரக்கூடிய சந்ததியருக்கும், இன்னைக்கு காலகட்டங்களில் இருக்க குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாது, ஏன்னா பேரண்ட்ஸ் சொல்லித்தரதில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம குலதெய்வ கோவிலில் பொங்கல் வச்சு அந்த கோவிலுக்கு என்ன ஒரு கதை இருக்கும் இல்லையா, இந்த கோவில் எப்படி வந்தது, குலதெய்வமாக எப்படி வந்துச்சு, இதோடைய பவர் என்ன, அந்த விஷயங்கள்லாம் அந்த குழந்தைங்களுக்கு சேர்த்தோம்னா நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம். குலதெய்வத்தை என்றைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. குலதெய்வத்தை மறந்து மற்ற தெய்வத்தை நாம் நினைத்தோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அப்படி குலதெய்வத்தினுடைய கோபத்திற்கு ஆளானோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அது இதுன்னு வந்துட்டு இருக்கும், நமக்கும் தேவையில்லாத தலைவலி. ஸோ எப்போதுமே குலதெய்வத்தினுடைய முதல் அந்த வேண்டுதல் அப்படின்றது குலதெய்வத்துக்கு வைக்கணும். அவருடைய அருளால் மற்ற தெய்வங்களையும் நம்ம வழங்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல செல்வ கடாட்சமாக, நல்ல கல்வி கடாட்சமாக, நல்ல குபேர கடாட்சமாக நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கும். தேங்க்யூ.